நன்னரி வேருடைய பயன்கள் பற்றி தான் இன்றைய வீடியோல பார்க்க போறோம். நன்னரி வேரானது மார்பக புற்றுநோயினால மற்றும் குடல் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. அத்தோட செல்லின் வளர்ச்சியை மாற்றத்திறனை ஒழுங்குபடுத்தி புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. செல்லின் மைக்ரோகார்டியா என்ற செயல்பாடுகளை ஒழுங்கு செய்கிறது. செல்களின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி கதிர்வீச்சினால் வரக்கூடிய புற்றுநோய் கூட தடுக்க வழிவகை செய்யும் என்று சில ஆய்வறிக்கைகளும் கூறுகின்றது. அதிகமான நோய் எதிர்ப்பினை கொண்டிருக்குது. இம்யூனோகுளோபுலினை தூண்டி வைரஸ் போன்ற நுண்கிருமி தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கிறது. நன்னரி வேர் காயங்களால் ஏற்படும் ரணங்களை சீக்கிரமாக ஆற்றுகிறது. தோல் நோயான லியூகோமடா எனப்படும் வெள்ளை தோல் நோயை குணப்படுத்துகின்றது. வயிற்றில் இருக்கக்கூடிய இறப்பை மேற்படலத்தை பாதுகாத்து அமில சுரப்பு தன்மையை ஒழுங்குபடுத்தி gastric ulcer எனப்படும் குடல் புண்ணை ஆற்றுகிறது. முதுமையில் வரக்கூடிய மறதி நோயான டெமென்சியா, அல்சைமர் நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஞாபகத்தன்மையை அதிகப்படுத்துகிறது. மூளையின் செல்களை விரைவாக அழிந்து விடுவதில் இருந்து பாதுகாக்கிறது. முடக்குவாதம் மற்றும் தன் உடல் தாங்கும் நோய் திறனை பாதுகாக்கிறது. சிறுநீரகத்தை சீராக இயங்க செய்கிறது. உடலில் இருக்கக்கூடிய நஞ்சுகளை வெளியேற்றுது. சிறுநீரக தொற்று மற்றும் இனப்பெருக்க உறுப்பில் வரும் நோய் மற்றும் சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுவதை தடுப்பது, பால்வினை நோயில் இருந்து தடுப்பது போன்ற வேலைகளை நன்னரி வேர் திறம்பட செய்கிறது. வெப்ப காலங்களில் ஏற்படும் வயிற்றுப்போக்கு நன்னரி சர்பத் அருந்தினால் குறையும். உடலில் உள்ள நஞ்சுகளை வெளியேற்றிட உதவுகிறது. உடலில் உள்ள அனைத்து கிருமிகளையும் வெளியேற்றி உடல் நலத்தினை காக்கிறது. வயோதிபத்தினை தள்ளி போட்டு இளமையாகி இருப்பதற்கு, நோயின்றி வாழ்வதற்கும் நன்னரி உதவுகின்றது. நன்னரி வேற நன்கு நறுக்கி கற்றாழை சாற்றுடன் கலந்து உண்டால் சிறிய அளவிலான வண்டுக்கடிகள் நீங்கும். வயிற்றில் உள்ள புண்களை சரி செய்யும். உடல் சூட்டை குறைக்கும். அதிக தாகம், நாவறட்சியை போக்கும். நீரிழிவு மற்றும் சிறுநீரக நோய் உள்ளவர்கள் மருத்துவர்களை கலந்தாலோசித்த பின்னர் இதனை குடிக்கலாம்.